சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா? நீங்களும் பிரபல ஆங்கர் ஆக வேண்டுமா? உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம். கான்டாக்ட் 7388242242. காஷ்மீரின் பெகல்காம் பகுதியில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் சுற்றுலா பயணிகள் 26 பேர் கொல்லப்பட்டனர். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பாகிஸ்தானில் உள்ள 9 பயங்கரவாத முகாம்கள் மீது இந்தியா தாக்குதல் நடத்தியது. பயங்கரவாத முகாம்கள் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் லஷ்கர்-இ-தொய்பாவின் முக்கிய பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாக தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக பேசிய ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் மரியா ஜகரோவா, பெஹல்காம் பகுதியில் பயங்கரவாத தாக்குதலால் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் ஏற்பட்ட ராணுவ மோதல் தீவிரமடைந்து வருவது வருத்தத்தை ஏற்படுத்துகிறது. பயங்கரவாதத்தை ரஷ்யா கண்டிக்கிறது. பயங்கரவாத அச்சுறுத்தலை திறம்பட எதிர்த்து போராட உலகளாவிய சமூகம் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் 1972 சிம்லா ஒப்பந்தம் மற்றும் 1999 லாகூர் பிரகடன விதிகளின்படி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான பிரச்சினைகள் அமைதியான வழிமுறைகளால் தான் தீர்க்கப்பட வேண்டும் என்று கூறினார். முன்னதாக இதுகுறித்து அறிவிப்பு வெளியிட்ட சீன வெளியுறவுத்துறை அமைச்சகம் அனைத்து விதமான பயங்கரவாதத்தையும் சீனா எதிர்க்கிறது என்றும் நிலைமையை மேலும் சிக்கலாக்கும் நடவடிக்கைகளை தவிர்க்க இந்தியா மற்றும் பாகிஸ்தானை கேட்டுக் கொள்வதாகவும் பட்டும் படாமல் தெரிவித்திருந்தது.